Hello friends and subscribers, welcome to Tamil World YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPL-ஓட 8வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா யூபி வாரியர்ஸ் உமன்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ்க்கும் ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமுமே இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல தான் ப்ளே பண்ணாங்க. அதுல டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் வந்து வின் பண்ணதற்கான ஒரு முனைப்போடு வருவாங்க. இந்த மேட்ச் வின் பண்ணாதான் அவங்க கொஞ்சம் கிட்டத்தட்ட சீரீஸ்ல லைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. இந்த மேட்ச் ரொம்ப 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 முக்கியமான மேட்ச் போத் டீம்ஸ்க்குமே. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப் இந்த XL11 ஆப்பை சொல்லுவேன். ஸோ மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். தென் இன்ஸ்டன்ட் விட்ராவல் இதில் அவைலபிளா இருக்கு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா TDS சார்ஜஸ் பிடிக்கிறதுல, GST சார்ஜஸ் பிடிக்கிறதுல. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 22 பிப்ரவரி 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல தாங்க அந்த மேட்ச் நடக்குது. ஸோ பெங்களூரோட பிச் ரிப்போர்ட் சொல்லி பாத்தீங்கன்னா அங்க பேட்டிங் ட்ராக் தான். ஸோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேஷன்ஸ் வந்து இங்க இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல முதல் 5 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸோட இந்த ஸ்விங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங் ட்ராக் வந்து ஃபிளாட் ட்ராக் ஆயிடும். சேஸ் பண்ற டீம் தான் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. இந்த WPL-லயே மோஸ்ட்லி இந்த சேஸ் பண்ற டீம் தான் வந்து வின் பண்ணிட்டே வராங்க. இந்த மேட்சும் டாஸ் வந்து வின் பண்றவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து இருக்க போகுது. ஹெட்வர்ட் ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா 5 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 4 மேட்ச் வந்து டெல்லி உமன்ஸ் தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. கடைசியா நடந்த 5 T20ல இந்த வினையில 166 ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 57 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல ஸ்பின்னர்ஸ் 31 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 26 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குங்க இந்த வினைவை பொறுத்த வரைக்கும். யூஸ்வலாவே உமன்ஸ் மேட்ச்னாவே ஸ்பின்னர்ஸ் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் இருக்கு. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் அண்ட் கிரண் நாவ்கர். ஸோ 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா தீப்தி சர்மா, தாலியா மெக்டாத், அடுத்ததா எஸ் ஷெராவத், கிரேஸ் ஹாரிஸ், அதான் ஷீ ஹென்ரி, உமா ஷெட்டி அந்த டீமோட விக்கெட் கீப்பர், சோஃபியா எக்கில்ஸ்டன், ராஜேஸ்வரி கைக்வாட், கிரணட்டிக் கவுட். ஸோ கிரணட்டிக் கவுட் விளையாடுற மேட்ச் எதுலையுமே பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அந்த இடத்துல சைமா தாக்கூருக்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு ரெஸ்ட் கொடுத்தாங்க. அவங்கள வந்து உள்ள கொண்டு வரது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கிரணட்டிக் கவுடுக்கு பதிலாக சைமா தாக்கூர் கூட அந்த இடத்துக்கு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. டெல்லி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷஃபாலி வர்மா அண்ட் மெக் லானிக் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் ஜெமிமா ரோட்ரிக்ஸ், அனபெல் சதர்லேண்ட், மர்சானா கர், ஜெஸ் ஜோனசன், அடுத்தது சாரா பிரைசி அந்த டீமோட விக்கெட் கீப்பர், நிக்கி பிரசாத், ஷீகா பாண்டே, அருந்ததி ரெட்டி அண்ட் மின்னு மணி. இது வந்து டெல்லி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் பிரிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து டெப்தா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டெல்லி உமன்ஸ்ல வந்து டாப் ஆன் இருக்கக்கூடிய ஒரு 3 பேர்த்த வந்து சைடில் எடுத்துக்கும். ஸோ அடுத்த 3 பேர் டாப் 6 பேர்த்துல இருக்கக்கூடிய முதல் 3 பேர் எந்த ஒரு அட்வான்டேஜுமே இல்லாதவங்க. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வைஸ் எதுவுமே இல்லை. ஆஸ் அ பேட்டரா அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸா இருக்கு. அதுல பர்டிகுலர்லி ஜெமிமா ரோட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க லாங் ஆஃப் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல ஃபீல்டிங் பிசினஸ் செஞ்சு இருக்கிறதுனால டாப் 2 பேர்த்த கம்பேர் பண்றப்போ ஜெமிமா ரோட்ரிக்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இருக்கு. எதுலன்னா அந்த ஃபீல்டிங் பண்றது மூலியமா வரக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வைஸ்ல. ஸோ அடுத்த 3 பேருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த டீம்ல 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் போறாங்க. அப்படிங்கிறப்போ அனபெல் சதர்லேண்ட் இருந்து ஒரு 3 ஓவர், மர்சானா கப் அவங்களோட 4 ஓவர், ஜெஸ் ஜோனசன் அவங்க 4 ஓவர், கிட்டத்தட்ட 11 ஓவர் டாப் ஆர்டர்லயே வந்துருது. முதல் 6 இடத்துலயே வந்து 11 ஓவர் வந்து பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறவங்க, பேட்டிங்ல வந்து ஆடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறவங்க இருந்துடுறாங்க. அவங்களாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து ஆயிடுறாங்க. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க
அப்படின்னா அனபல் சதர்லாண்ட் மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே கேப்டன் வைஸ் கேப்டன் சாரி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அவங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்ட் ஆயிடுறாங்க. அதுவே செகண்டா வந்து போல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க மர்சானா காப்பு கூட நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்டா போல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் ஜோனசனுக்கு கூட நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் போல் பண்றப்ப ஏன் அனபல் சதர்லாண்ட் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னா டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப மர்சானா காப் எடுத்துட்டீங்கன்னா ஹார்ட் லென்த்ல ஒயிட் அவுட் ஸ்டெப் ஒயிட் லைன் போடுவாங்க. தென் இது மாதிரி லென்த் பாலா நிறைய ட்ரை பண்ணி கொஞ்சம் வெளியே கொண்டு போவாங்க பாலை திருப்பி. ஆனா அனபல் சதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்றாங்க, நிறைய வேரியேஷன்ஸோட போடுறாங்க. அவங்களுக்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. LBW முறையில நிறைய விக்கெட் எடுக்கலாம் சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஸ்டிக் டு ஸ்டிக் நேரா போடுறதுனால. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே பாலை திருப்புவாங்க, ஹார்ட் லென்த்ல போல் பண்ணுவாங்க மர்சானா காப் அவங்கலாம். ஸோ சதர்லாண்டுக்கு அதனால டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2ங்கிறது 3 விக்கெட் கூட சம்டைம்ஸ் வந்து கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போல் அப்படிங்கிறப்போ அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் பேட்டிங்கும் மர்சானா காப்புக்கு முன்னாடியே வர்றதுனால அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே செகண்டா போல் பண்றப்போ அனபல் சதர்லாண்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க அப்படின்னா ஒரு 15 to 20 ரன்னுக்குள்ள அவுட் ஆகிறப்போ மர்சானா காப் வந்து பேட்டிங்ல வந்து ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போய் கடைசி வரைக்கும் நின்று ஆடுவாங்க. ஸோ அப்போ அனபல் சதர்லாண்டை விட மர்சானா காப் கொஞ்சம் பேட்டிங்ல கொஞ்சம் அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைச்சும். செகண்டா போல் பண்றப்போ இவங்களோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப அதிகம் மர்சானா காப்பை பொறுத்த வரைக்கும். மர்சானா காப் ஃபர்ஸ்ட் போல் பண்றதை காட்டிலும் செகண்டா போல் பண்றப்போ கொஞ்சம் ஏர்லியராகவே விக்கெட்ஸ் வந்து 2ங்கிறது 3 விக்கெட் கூட சம்டைம்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ நீங்க மர்சானா காப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அனபல் சதர்லாண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா யூசுவலாவே உங்களோட ஆப்போனன்ட் எல்லாருமே அனபல் சதர்லாண்ட் கேப்டன் மர்சானா வைஸ் கேப்டன் இப்படிதான் வருவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ நமக்கு வந்து ஆப்டா இருக்கும். அதுவே வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா அப்படி இப்படி நீங்க மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க, அந்த டீம் வந்து காம்பினேஷன் நல்லா இருக்கும். இன்னும் நீங்க கொஞ்சம் கிராண்ட் லீக்ஸ்க்குலாம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா மர்சானா கேப்டன் ஜஸ்ட் ஜோனசன் வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா ஜஸ்ட் ஜோனசன் செகண்டா போல் பண்றப்போ அவங்களோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். அதுலயுமே அந்த டெத் ஓவர்ஸ்ல எல்லாம் வந்து போல் பண்றப்போ கடைசி கட்டத்துல எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும். ஒரு டார்கெட் இவ்வளவு டார்கெட் இருக்கு அதை செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த டார்கெட்டுக்கு ரன்ஸ் அடிச்சு ஆகணுங்கிறப்போ இவங்களோட ஓவர்ல அடிச்சு ஆடுறப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப அதிகம். தென் பேட்டிங்லயும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ வந்து ஒரு 15 to 20 ரன் அடிப்பாங்க. செகண்டா போல் பண்றப்போ இந்த டெத் ஓவர்ஸுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ரிஸ்கா ஜஸ்ட் ஜோனசனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோனசன் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக் தான் இருக்கு. 2 மேட்சுமே அவங்கள்ட்ட இருந்து பெருசா வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்பவே கம்மியான யூசர்ஸ் தான் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கான மேட்சா இருக்கும். பர்டிகுலர்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க அந்த ஒரு ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய ஒரு 3 பிளேயர் யூசுவலாவே வந்து பாத்தீங்கன்னா சஃபாலி வர்மா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவங்க வந்து அந்த ஸ்கோர் தெரிஞ்சிடும், அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியா வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் இன்டென்ட் ஃபர்ஸ்ட்லேயே காட்டிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா எல்லாருமே ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்டர் கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேணாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் பேட்டிங் அவங்க வேணாம்னு பிரிக்காம கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வைஸா நம்ம கொண்டு வரும். இப்போ சஃபாலி வர்மா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா அதுல ஒரு 4 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்கன்னா அதை அப்படியே டபுள் ஆக்கிட்டு 8 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போங்க. மெக்லேனிங் இந்த WBBLோட லீடிங் ரன் கெட்டர் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் விளையாடுறதுல லீடிங் ரன் கெட்டர் அவங்க தான். எல்லா மேட்சஸ்மே அவங்களுக்கு நல்ல கான்ட்ரிபியூட்டிவ் கிடைச்சிருது. மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அது ஆடிடுறாங்க. அவ்வளவு சீக்கிரம் அவங்க ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டுக்கு போக மாட்டாங்க. பாலை தடவிக்கிட்டே இருப்பாங்க. தவறான பாலை மட்டும் தான் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணி ஆடுவாங்க. ஸோ மினிமம் அவங்களோட பேட்டிங்ல இருந்து ஒரு 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் வரும். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பேட்டிங் செகண்ட் பண்றப்பலாம் ஏர்லியரா அவங்க விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லா ப்ரிவியூலயும் சொல்லுவோம். அதே மாதிரி தான் நடந்த மேட்சஸ்ல நடந்த 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, தென் 2 மேட்ச் பேட்டிங் செகண்ட் வந்தாங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் வந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஏர்லியரா விக்கெட், அது லாஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் அக்ரெசிவ் இன்டென்ட்டை காட்டணுங்கிற முறைப்புல ஏர்லியரா விக்கெட்டை விட்டுறாங்க. சேம் நம்ம சஃபாலி வர்மாவுக்கு என்ன மாதிரி கான்செப்ட் சொன்னோமோ அதே கான்செப்ட் தான். ஸோ அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. இருந்தாலும் ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் இப்போ ஒருத்தர் தவறு பண்றாங்க அப்படின்னா அதை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மைண்ட் போடுவாங்க இல்லையா. ஸோ அதனால பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நம்ம ஏர்லியரா விக்கெட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுல இருந்து கொஞ்சம் நம்ம மாறும் சொல்லி சப்போஸ் இன்னைக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா சஃபாலி வர்மா இன்னைக்கு இந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல வீக், ஆனா இன்னைக்கு வந்து நம்ம பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும் போது ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க கண்டிப்பா போவதற்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சஃபாலி வர்மா
இன்னைக்கு மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு சான்சஸ் இருக்கும். மேபி மெக்லேனி இன்னைக்கு ஃபிளாப் ஆகலாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு தோணிட்டு இருக்கு. மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்க மெக்லேனிக்கு வந்து ஒரு மேபி ஃபிளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் அதான் ஒரு எல்லாம் கண்ணை முடிட்டு போடாதீங்க. அதான் சொன்ன ஒரு 8 டீம் வரைக்கும் ட்ரை பண்றீங்களா, ஒரு 2 டீம்ல மிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இந்த மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா மினிமம் 25 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அவங்க அவ்வளவு ரன்ல அடிக்கலாம்னு பரவாயில்லைங்க, வெறும் 20 ரன் அடிச்சாவே அவங்க ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அது 1 or 2 கேச்சஸ் பிடிக்கக்கூடிய கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் நம்மளோட ஃபீல்டிங் பொசிஷன் அப்படிங்கிறதுனால ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. நான் பர்சனலி ஜோனசன் மர்சனக்கர், அனபல் சதர்லாண்ட், ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அண்ட் சஃபாலி வர்மா இந்த 5 பேருக்குமே நான் வந்து டாப் ஆர்டர்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன் டெல்லி உமன்ஸை பொறுத்த வரைக்கும். அதுல நமக்கு வந்து ஒரு 11 ஓவர்ஸும் கவர் ஆயிடுது, மினிமம் 11 ஓவர்ஸ் வந்து கவர் ஆயிடுது. தென் அடுத்ததா ஷீகா பாண்டே. ஷீகா பாண்டேவை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்றப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை நம்ம தெளிவா லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம், என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம மர்சனக்கா உள்ள வந்ததுனால சிகே பாண்டேவோட அந்த டெத் ஓவர் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா அருந்ததி ரெட்டிக்கு நீங்க மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா ஷீகா பாண்டேவுக்கு கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். 2 விக்கெட் வந்து 2 பேருமே எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. இந்த காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போங்க. மின்னுமணி போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் அவங்க எடுப்பாங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் சாரா பிரைஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஆப்ஷன் இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி வேல்யூ தான். பேட்டிங்ல அவங்க வருவாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்க போகுது. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் மட்டும் பியூர்லி லக்குங்க. ஏன்னா 2 பேர் டீம்ல இருக்கக்கூடிய உமாச்சித்ரி இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் ரொம்ப லோயர் ஆர்டர்ல வராங்க. அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் அது பியூர்லி லக்கு தான். அது ஏன்னா பேட்டிங்ல அவங்களுக்கான கான்ட்ரிபியூட் வந்து பெருசா இருக்காது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் தினேஷ் அண்ட் கிரண் நாக்வேர். தினேஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு அவ்வளவு சீக்கிரம் அக்ரெசிவ் இன்டென்ட் காட்ட மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையா ஆடி ரன்ஸை சேகரிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவங்க கிரண் நாக்வேர் வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடியவங்க. லாஸ்ட் மேட்ச் மர்சானா காப்பை இன்சிலா பவர் பிளேலயும் டேக் ஆன் பண்ணி பயங்கரமா ஆடினாங்க. அதே மாதிரி ஷீகா பாண்டேவும் டேக் ஆன் பண்ணி ஆடினாங்க. இந்த மேட்ச் அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இயர்லி விக்கெட் வந்து கிடைப்பதற்கான சான்ஸ் தான் இருக்கும். கிரண் நாக்வேட் வந்து நம்ம 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். தினேஷ் இருந்து இந்த மேட்ச் வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ். 2 பேருக்கும் வேற எந்த அட்வான்டேஜும் இல்லாதது அவங்களுக்கு கூடிய ஒரு மைனஸ். தீப்தி சர்மா அவங்களோட 4 ஓவருமே போல் பண்ணிடுவாங்க. தாலியா மெக்ராத் அவங்களோட 3 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. கிரேஸ் ஹாரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. எக்கில் ஸ்டோன் அவங்களோட 4 ஓவருமே போல் பண்ணிடுவாங்க. தென் அதே மாதிரி ஹென்ரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 3 ஓவர். ராஜேஸ்வரி கைக்வாட் அவங்க வந்து ஒரு 4 ஓவர். இதுதான் வந்து இவங்களுக்கான காம்பினேஷன்ஸா வந்து இருக்க போகுது. ஸோ இதுல தீப்தி சர்மாக்கு 100% பேட்டிங்கான சான்சஸ், தாலியா மெக்ராத்துக்கு பேட்டிங்கான சான்சஸ், பவுலிங்கான சான்சஸ் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இவங்க 2 பேருமே மோர் இம்பார்ட்டன்ஸா வந்து ஆயிடுறாங்க யூபி வாரியர்ஸ் உமன்ஸ்க்காக. இதுல தாலியா மெக்ராத் 2 மேட்சா சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பவுலிங் விக்கெட் பெருசா எடுக்கல, பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் இல்லைங்கிறதுனால ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ்ல இருக்காங்க. இவங்களை மஸ்ட் ட்ரையா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபேண்டசி வேல்யூ பேட்டிங்லயும் இன்க்ரீஸ் ஆகும், தென் பவுலிங்லயும் 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து இருக்கு. தீப்தி சர்மா as usual பேட்டிங்ல வந்து 20 to 25 ரன்ஸ் அடிச்சிருவாங்க. 4 ஓவர் போல் பண்றப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க சாலிடா வந்துருவாங்க. ஷெராவட் இருந்து நம்ம 15ல இருந்து 20 ரன் தான் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப லோ தான். கிரேஸ் ஹாரிஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பேட்டிங்ல வந்து மினிமம் வந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. தென் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த லாங் ஆஃப்ல மட்டும் தான் அவங்க நிப்பாங்க. 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ். தென் பவுலும் 2 ஓவர் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் விக்கெட் கிடைக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் வந்து கிடைக்கும். ஹென்ரி லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு குயிக் ஃபயர் 35 ரன் சம்திங் அடிச்சாங்க, பவுல் பண்ணாங்க. பட் பவுலிங்ல பெருசா விக்கெட் கிடைக்கல. இந்த மேட்ச் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னா பேட்டிங்ல வந்தா ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு சான்சஸ் தாங்க இருக்கும். பவுலிங்ல ஒரு விக்கெட் வரைக்கும் அவங்க எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. உமாச்சேத்ரி தென் சாரா பிரைஸ் 2 பேருக்கும் சேம் ஒரே மாதிரி ஆப்ஷன் தான். அது வந்து பியூர்லி லக்கு தாங்க. யாருக்கு வந்து விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அதிகமா கிடைக்குதோ அவங்க தான் வந்து வருவாங்க. ஸோ அதுல கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அட்வான்டேஜ் உள்ள மாதிரி எனக்கு யாரை தோணுது அப்படின்னா சாரா பிரைஸி தோணுது. சாரா பிரைஸிக்கு தான், ஏன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நல்ல ஹார்ட் லென்த்ல போல் பண்ணக்கூடியவங்கல்ல நம்ம லைக் மர்சானா கேப் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஜோனசன் விக்கெட் கீப்பர் பண்ணும்போது கொஞ்சம் இந்த ஸ்டெம்பிங் எல்லாம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும். இது மாதிரி அவங்க பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் அவங்கள தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்க
மல்டிபிள் டீம்ஸ் போடும் போது அட்லீஸ்ட் ஒரு 3 டீம்லயாவது உமா சத்ரியை ட்ரை பண்ணுங்க. பை சான்ஸ் இது கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்கான பேட்டிங் ஆடு, டாப் ஆர்டர்ல 2-3 விக்கெட் ஏரியால விழுந்த உடனே உமா சத்ரியை கூட விக்கெட் ஹோல்டு பண்றதுக்காக டாப் ஆர்டர்ல ஆட வச்சாலும் வைக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் தானே, விக்கெட் கீப்பர் பண்றவங்களுக்கு வேற வழியே இல்லை. 2 பேருமே ரொம்ப லோயர் மிடில் ஆர்டர்ங்கிறதுனால நம்ம வந்து லக்கு தான் ஃபேவரா பார்க்க வேண்டியதா இருக்கு. எக்கில்ஸ்டோன் அவங்களோட 4 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட். பர்டிகுலர்லி செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா இங்க டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட இருந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ பாலை கிரிப் பண்ணி டர்ன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் வந்து எக்கில்ஸ்டோனுக்கு இருக்கு. ராஜேஸ்வரி கைக்வாட் லாஸ்ட் மேட்ச் இவங்களோட ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட் கிடைக்கல. 2 ஓவருக்கு நிறைய ரன்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க உங்களோட லோ பர்சன்டேஜ் பிக்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பதற்கு சான்சஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல மேபி உங்க மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து இருக்கு. டபுள் ஆப்ஷன்ஸ் as usual ஜோனசன், அனபல் சதர்லாண்ட், மர்சானா கப், தீப்தி சர்மா, தாலியா மெக்ராத், இந்த 5 பேருமே உங்களோட டீம்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்ல இருக்கக்கூடியவங்க. இந்த 5 பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிக் அருந்ததி ரெட்டி ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஜோனசன் 40% தான் இருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் தான். தென் இதுல அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட அவங்க ஆப்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா. ஆனா போத் இன்னிங்ஸ்லயுமே அவங்க இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ பிளேயரா. தாலியா மெக்ராத் போத் இன்னிங்ஸ்லயுமே அவங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இம்பார்ட்டன்ட் பிக்கா உள்ள வந்துருவாங்க. மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு அவங்க ஆப்டா இருப்பாங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி கைக்வாட், ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அது LBW முறையிலையோ அல்லது பவுல்டுங்கிற முறையில் எடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட். ஜெமிமா ரோட்ரிக்ஸும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜா இருக்காங்க. யூஸ்வலாவே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ அவங்க ரொம்பவே சூப்பராக ஆடுவாங்க. இந்த மேட்ச் பேட்டிங்ஸ் அதான் சொன்ன மாதிரி தவறுகளை திருத்திட்டு வருவதற்கு சான்சஸ் இருக்கு. சேஸ் பண்ணும்போது அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆகுவதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். தென் இவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அதை வச்சு நம்ம பாக்குறப்போ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த 5 பேருமே வந்து லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிக். அதுல நம்ம சொன்ன ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க பிக் பண்ணிக்கோங்க, யார் பேட் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்ங்கிறத வச்சு. அதே மாதிரி பேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ கிரேஸ் ஹாரிஸ், ஷி ஹென்ரி 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க யூபி வாரியர்ஸ் உமன்ஸ்க்காக. அடுத்ததா பேட் செகண்ட்ங்கிறப்ப கிரண் நாகவேர், ராஜேஸ்வரி கைக்வாட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ ராஜேஸ்வரி கைக்வாட் பவுல் ஃபர்ஸ்ட் பண்றப்போ மேபி 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். பேட்டிங் செகண்ட் பண்றப்போ கிரண் நாகவேர் பவர் பிளேல கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மேபி இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க தான் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட். ஷிகா பாண்டே பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ, அதாவது பவுல் செகண்டா பண்றப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா இருக்கும். அவங்களோட நேச்சுரல் கேமுக்கு அது வந்து இது ஆப்டா இருக்கும். ஸோ இந்த நேச்சுரல் கேமை வச்சு அட்லீஸ்ட் ஒரு 5-6 டீம் ட்ரை பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களோட மைனஸ்ல இருந்து பிளஸ்ஸா மாறுவாங்க அப்படிங்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 2 டீமாவது ட்ரை பண்ணுங்க. சஃபாலி வர்மா பேட் செகண்ட்ல மோர் இம்பார்ட்டன்ட். அருந்ததி ரெட்டி ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட். சஃபாலி வர்மா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் அப்படின்னா தீப்தி சர்மா, தாலியா மெக்ராத், சோஃபி எக்கில்ஸ்டன் இந்த 3 பேரும் யூபிக்காகவும், மெக்லேனிங், மர்சானா கப், ஜோனசன் அண்ட் அனபல் சதர்லாண்ட் இந்த 4 பேரும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்ல இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் விசஸ் இவங்க தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதுல நான் பர்சனலி மெக்லேனிங்க இன்னைக்கு வந்து எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு மெக்லேனிங் மேபி ஒரு ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. நான் பர்சனலா மெக்லேனிங்க எடுத்துட்டு அந்த சஃபாலி வர்மாவை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபான பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல தீப்தி சர்மா, தாலியா மெக்ராத், எக்கில்ஸ்டன் இந்த 3 பேரும் தான் அந்த டீமுக்கு வருவாங்க. அதே மாதிரி சஃபாலி வர்மா, மர்சானா கப், ஜோனசன் அண்ட் அனபல் சதர்லாண்ட் இந்த 7 பேரும் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு வந்து ஆப்ட் ஆயிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ யாரை பிக் பண்ணலாம், பேட் செகண்ட் பண்றப்போ யாரை பிக் பண்ணலாங்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு ஸ்மால் எஸ்எல்னா என்ன, ஜிஎல் என்னன்னு தெரியல. கிராண்ட் லீக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நீங்க ஒரு 10 லட்சம் 20 லட்சம் யூசர்ஸ் கூட போய் பிளே பண்றது. ஸ்மால் லீக் அப்படிங்கிறது மினிமம் 2 மேக்சிமம் ஒரு 5 to 10 பேருக்குள்ள அந்த மாதிரி கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்றது ஸ்மால் லீக். ஸோ அதுதான் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாம கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக அதை நான் சொல்றேன். ஸோ தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் as usual இந்த 3 பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனா அவங்களோட ஆப்பனன்ட் ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபான இவங்களாம் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ். அதுலயுமே அனபல் சதர்லாண்ட் கேப்டன், மர்சானா வைஸ் கேப்டன் இப்படிதான் கிட்டத்தட்ட 95% ஆஃப் யூசர்ஸ் வந்திருப்பாங்க. அதுல
மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அப்படி இந்த காம்பினேஷன் இப்படி மாத்தி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மர்சானா கேப்டன், அனபல் சதர்லேண்ட் வைஸ் கேப்டன், இப்படி ஒரு காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு ஒர்த்தபிள் டீமா இருக்கும். கிராண்ட் லீக்ஸ்க்கு ஜோனசன், தாலியா மெக்ரத், எக்கில்ஸ்டன் இந்த காம்பினேஷன்ஸ் பெட்டரா இருக்கும். அதுலயுமே பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க டெல்லி அப்படின்னா மர்சானா கேப்டன், ஜோனசன் வைஸ் கேப்டன், அப்படி இல்லைன்னா ஜோனசன் கேப்டன், மர்சானா வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ஸ்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒர்த்தபிள் பிக்கா வந்து இருப்பதற்கு சான்சஸ் வந்து இருக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பெருசா எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நான் பெருசா எதுவும் கேட்கல. வீடியோக்கு வந்து நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற லைக் அடுத்தடுத்தவங்களுக்கு கொண்டு போய் இந்த வீடியோ கொஞ்சம் சேர்க்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஐ திங்க் எனக்கும் அது சரியா தெரியல. ஒரு லைக் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஒரு லைக் மட்டும் கொடுத்து பாருங்க. தேங்க்யூ.